ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி சுரக்கா வச்சு ஒரு மிக்சடு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் ஒரு அருமையான சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம்ங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்து கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிறோன்னா அப்போ தான் அது டேஸ்ட்டும் மணமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் அதில் 3-4 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க 2 நிமிஷம். அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் முருங்கைக்காய், புடலங்காய், அடுத்து மெயின் ஐட்டம் சுரக்காவை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு இந்த ஸ்கியூபாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். கூடவே ஃப்ளேவருக்காண்டி ஒரு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஓப்பனில் வச்சு நல்லா வதக்குங்க. அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், கலர்லாம் மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு சிறிதளவு, சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு அந்த மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து அதில் சேர்த்துக்குங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா ஒரு கெட்டியான பருவத்துக்கு வந்துருச்சுக்கு. இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சோண்டு 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. அரைச்சும் சேர்க்கலாம், இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக அருமையான ஒரு சுரக்காய் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.